ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன மலையாள இண்டஸ்ட்ரியில் டாப் 10 பெஸ்ட்டு படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். லிஸ்ட்டில் 10வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஷாஹித் இயக்கத்தில் வெளிவந்த தங்கம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 9வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நஹாஸ் ஹிதாயத் இயக்கத்தில் வெளிவந்த RDX படம் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 8வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் வெளிவந்த ஃபல்மி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 7வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்துலட்சுமி இயக்கத்தில் வெளிவந்த நிலா. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.4 கொடுத்துருக்காங்க. அண்ட் லிஸ்ட்டில் 6வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருண் வர்மா இயக்கத்தில் வெளிவந்த கருடன் படம் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.4 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த ரோமாஞ்சம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 4வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் இயக்கத்தில் வெளிவந்த இருட்டா. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 3வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராபி வர்கீஸ் இயக்கத்தில் வெளிவந்த கண்ணூர் ஸ்குவாட். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 2வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஜோ பேபி இயக்கத்தில் மம்முட்டி ஜோதிகா இவங்களாம் நடித்து வெளிவந்த காதல் த கோர். இந்த படம் தான் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1 கொடுத்துருக்காங்க. அண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஜூட் ஆண்டனி இயக்கத்தில் டொரினோ தாமஸ் நடித்து வெளிவந்த படம் தான் 2018. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.4 கொடுத்துருக்காங்க. இந்த 2018 படத்துக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ஃபஸ்ட்டு மூவி டு கிராஸ் 300 crore இப்படி ஒரு மகத்தான சாதனையை பண்ணியிருக்கு இந்த 2018 படம். இந்த படத்தை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது 2018 கேரளாவில் வந்த வெள்ளத்தால் மக்கள் எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்றதான் இந்த படத்தோட கதை. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப தத்ரூபமாக எடுத்த டைரக்டருக்காக இந்த ரேட்டிங் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அண்டு இதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக நேச்சுரலாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்தோட ஹீரோ டொரினோ தாமஸ் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் இவரோட கெரியர் பெஸ்ட்டுன்னு பார்த்தா அந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற படம் 2018 தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். அவர் கிளைமேக்ஸில் இறந்தும் போயிடுவார், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவரோட ஆக்டிங் ரொம்பவே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். இந்த 10 படத்தில் நீங்கள் எந்த படத்தை பார்த்து வியந்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் எந்தெந்த படத்தை பார்த்து வியந்தேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் ஸ்குவாடு, ஃபலிமி, இந்த 2 படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.